கொரோனாவிலிருந்து மீள பிரேக் த செயின். நோய் தொடருக்கு தடை கொடுப்போம், கொரோனாவிற்கு விடை கொடுப்போம். எங்களுடைய ஆசிரியர் பரமசிவன் அவர்களுடைய அந்த செயல்பாடுகள்லாம் பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன். அவரோடு எனக்கு இருந்த தொடர்புகள் எல்லாம் பற்றி நான் சொன்னேன். அப்போ பலர் அவர்கிட்ட எல்லோரும் என்ன கேட்டாங்கன்னா, அவர் என்ன நூல் எழுதியிருக்காருங்க, என்ன எழுதியிருக்காருன்னு. அது கூட பரவாயில்ல. ஒருத்தர் கேட்டார், நீங்கள் பேசுகிறப்ப எப்போ பார்த்தாலும் அவரை பற்றி சொல்கிறீங்க. நம்முடைய பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள், உலகநாயகன் அவர்கள் அவரை பற்றி சொல்கிறாரு. அப்படி என்ன அவர் உங்கள் 2 பேத்துக்காட்டிலும் பெரிய ஆளான்னு கேட்டார். அவர் பெரிய ஆளா இல்லையாங்கிற விஷயத்த அவருடைய நூல்களை நீங்கள் படிச்சிங்கன்னா தாங்க தெரியும். இப்போ அவருடைய நூல்கள்ங்கிற போது அறியப்படாத தமிழகம், அது ரொம்ப புகழ்பெற்ற நூல். அதுக்கு முன்னாடி அவருடைய ஆய்வு நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா, பிஹெச்டி தீசிஸ், அழகர் கோயில் பற்றிய ஆய்வு நூல். காலத்தால் அழிக்க முடியாத ஒரு அற்புதமான நூல். அதாவது களஆய்வு ஆய்வேடு. களஆய்வு என்னென்னு தெரியுங்களா? இப்போ 10 புத்தகத்தை ஒன்றா உட்கார வச்சு மேஜையில் வச்சுக்கிட்டு தின்னுக்கிட்டே எழுதிக்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்க. இது இதில் உட்காந்து எழுதுறது. இது களஆய்வு இல்லை. 10 புத்தகத்தை பார்த்து பண்ணி ஒப்பீடு பண்ணி எழுதுறது. இது ஒரு வகை. களஆய்வுன்னா என்னென்னா, எங்கே நடக்குதோ அங்கே அந்த காலத்தில் அங்கே போய் நின்று அதை தயார் பண்ணி பார்த்து எடுக்கணும். இப்போ அழகர் கோயில் பற்றி அவர் ஆய்வு பண்ணுறதா இருந்தால், ஓராண்டுக்கு முன்னாடி தயாராகி அந்த விழா நடக்கிறப்ப 10 நாளும் அழகர் புறப்பட்டு வந்து திரும்ப போய் சேர்ற வரைக்கும் கூடவே அது தெரிஞ்சிருக்காரு. அப்போ அவருடைய அனுபவங்கள் எல்லாம் எழுதியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு முனைவர் பட்ட ஆய்வேடு வந்து படிக்கிற போது கொஞ்சம் சுவாரஸ்யம் கம்மியாக இருக்கும். அதாவது ரீடபிலிட்டின்னு சொல்லக்கூடிய வாசிக்கிற போது கொஞ்சம் சுவை குன்றி இருக்கும். ஏன்னா அது ஆய்வு. இப்போ சட்ட புத்தகங்களில் வந்து நம்ம இப்போ இதுகளை பார்க்க முடியாது இல்லையா, அது மாதிரி. ஆனால் அழகர் கோயில் அப்படி இல்லைங்க. நீங்கள் அதை படிக்கிறப்ப ஒரு வரலாற்று நவீனம் படிக்கிற மாதிரி இருக்கும். பொன்னியின் செல்வன் படிக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். அழகர் கோயில் அதே மாதிரி அறியப்படாத தமிழகம், அதே மாதிரி பண்பாட்டு அசைவுகள், தெய்வம் என்பதோர், வழித்தடங்கள், சமயங்களில் அரசியல், விடுபூக்கள், உரைகள், மானுட வாசிப்பு, பாளையங்கோட்டை, மஞ்சள் மகிமை, மரபும் புதுமையும், இதுவே சரணாயகம். இது தவிர அவருடைய உரையாடல்கள், அவருடைய பேச்சு, அவர் வானொலியில் பேசுனது, மற்ற இது எல்லாத்தையும் தொகுத்தோம்னா அது தனியாக புத்தகங்களாக போடலாம். சரி, இப்படி இந்த புத்தகங்கள் எல்லாம் அப்படி என்ன தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு வந்து, இந்த பதச்சோறும்பாங்க, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்பாங்க. அது மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் பல முறை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நீங்கள் இந்த புத்தகத்தை படிக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஃபீல்டு ஒர்க் பண்ண போகிறப்ப, களஆய்வுக்கு போகிறப்ப பெரிய பெரிய நூல்களில் சொல்ல முடியாத விஷயங்களை எல்லாம் அவங்க புரிய வைப்பாங்க. அப்படியே எப்படி ஒரு இறந்த வீட்டில் இறந்து போன மனிதன் இளமையானவன், அந்த இறந்த வீட்டில் அவனுடைய அந்த உடம்பு இன்னும் தூக்கிறதுக்குள்ளே எல்லோரும் உட்காந்து அகால மரணம் அப்படி வச்சுக்கோங்க. சின்ன வயது அகால மரணம், திருமணமாயிருக்கு, மனைவி இருக்காங்க. இப்போ இந்த உடம்பை தூக்க போகிறாங்க, எல்லா இந்த இறுதி இதுகள்லாம் முடிச்சுட்டாங்க, தூக்க போகிறாங்க. அந்நேரம் ஒரு அம்மா வீட்டுக்குள்ளேருந்து ஒரு தண்ணி பானையோடு வருதுங்க. வீட்டுக்குள்ளேருந்து வருது. அழுதுகிட்டு இருந்தவங்க, அது சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லோரும் அந்த காட்சியை ஒரு நிமிஷம் அப்படியே பார்க்குறாங்க. வந்து அந்த பானையை அந்த இதுக்கிட்ட வைக்கிது, இறந்தவருடைய உடல்கிட்ட வைக்கிது. எல்லோரும் ஐயோ ஐயோ அப்படிங்கிறாங்க. அப்புறம் மடியிலேருந்து ஒரு பூ எடுத்து அதில் போடுது. அப்படியா அப்படிங்கிறாங்க. 2வது பூவை போடுது, 3வது பூவையும் போடுது. அடிப்பாவி அப்படின்லாம் பேச்சு சத்தம் கேட்குது. அந்த அம்மா குடத்தை தூக்கிட்டு உள்ளே போயிடுது. போன உடனே பாடியை தூக்கிடுறாங்க அப்படியே. இப்போ இதை நேரடியாக பார்த்துட்டு தோப்பா அவர்கள் எழுதுகிறாங்க, இந்த தண்ணீர் குடம் கொண்டு வந்து வைப்பதனுடைய நோக்கம் என்ன, அந்த மலர்களெல்லாம் போட வேண்டிய அவசியம் என்ன, அப்படி போடப்பட்ட போது அந்த சபை கலங்கிய நிலை என்ன, இதுக்கெல்லாம் என்ன விடைன்னு கேட்டால், இதோ இறந்து கிடக்கிறானே இந்த இளைய மனிதன், இவனுக்கு ஒரு இளம் மனைவி இருக்கிறாள். அதோடு மட்டுமில்ல, அந்த தண்ணீர் குடத்தோடு அந்த பெண் வந்ததனுடைய அடையாளம் என்னன்னு கேட்டால், அந்த பெண் கருவுற்றிருக்கிறாள்னு அர்த்தமா. நீர்க்குடம் உடஞ்சிருச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, தண்ணி கூட உடஞ்சிருச்சான், பிள்ளை பிறக்க போதான் அப்படிம்போம் இல்லையா, அதுக்கு தண்ணீர் கொண்டு வைக்கிறா. பூக்கள் போட்டதே அந்த அம்மா, 1 பூ 2 பூ 3 பூன்னு போட்டால் என்ன இருந்தீங்களா, எத்தனை மாத கர்ப்பம்னு அர்த்தமாங்க.
இப்போ அந்த பெண்ணு 3வது மாதமாக கர்ப்பமாக முழுகாமல் இருக்கா, 3வது மாதம்னு அர்த்தமா. பேசலை, ஒன்றும் சொல்லலை. சரி, இப்போ ஒரு கேள்வி, இது சொல்லாட்டி என்ன, இது சொல்லாட்டி என்ன, இது காட்டாட்டி என்ன அப்படின்னு கேட்டால், இது எதுக்கு தெரியுங்களா? இன்னும் 7 மாதமோ 6 மாதமோ கழித்து அந்த பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாளே, ஆனால் அது ஆணாயினும் பெண்ணாயினும் இவன் இறந்து போது மறந்து போகும். என்னடா அது, அவன் தான் செத்து 10 வருஷம் ஆச்சுமாங்க சில பேர் திடீர்னு, எப்படி குழந்தை வந்துச்சு அப்படின்னு கேட்டுருவாங்கங்கிறதுக்காக இறந்து போனவனுடைய மனைவி முழுகாமல் இருக்கிறாள். பின்னால் குழந்தை வருமானால் அதற்கு இவனே பொறுப்பாளி என்பதை உலகுக்கு உணர்த்துவதற்காக இந்த காட்சி நம்முடைய தமிழர்களுடைய வழக்கத்தில் இருக்கிறது. இதை கேட்குறப்பே நமக்கு எப்படி கண் கலங்குது பாருங்கள். இது போன்ற செய்திகளை எல்லாம் தன்னுடைய நூல்கள் பதிவு பண்ணியிருக்காருங்க. எடுத்து வாசித்து பாருங்கள். தோப்பா அவர்களின் பெருமை தெரியும்.